ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் கிராமத்து ஸ்டைல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாயில வர கொத்தமல்லியை ஒரு 4 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இளஞ்சூட்டுல. அதற்கு பிறகு ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. எங்க வீட்ல இந்த காரம் போதுமானது. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு 5-6 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதையும் அதே இளஞ்சூட்டுல வதக்கிக்கிங்க. எண்ணெய் விடாம வதக்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 துண்டு பட்டை, அதை எல்லாத்தையும் வறுத்து ஒரு தனியும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு கடாயில நல்ல எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் ஊத்திக்கிங்க. அதுல ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெயில நல்லா சுருள வதக்கிக்கிங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 10-15 பல்லு பூண்டு, அதையும் போட்டு வதக்கிக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டை எடுத்து நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் அது கூடவே வதக்குறேன். நல்லா வதங்கணும் வெங்காயம் எல்லாமே. இப்ப 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்குங்க. வதங்குது பாருங்க, நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்லயே இதையும் எடுத்து மாத்திக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா. இதைதான் நம்ம அரைச்சி குழம்பு ரெடி பண்ண போறோம். எல்லாத்தையும் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் வேணும்னா, தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், மிக்சியில அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்க. பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டு அதுல பெருங்காயம், பட்டை, கிராம்பு, அதெல்லாம் சாரி பெருங்காயம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு வருது பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 2 தக்காளி, வெட்டின தக்காளி 2 கட் பண்ணி அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா சுருள வதக்குங்க. மூடி போட்டு கூட நீங்க நல்லா வதக்கி வைக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் அது கூட சேர்த்து வதக்கணும். அதையும் சேர்த்து வதக்குற பாருங்க. இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா பிராய்லர் கோழி வேணும்னா பிராய்லர் கோழி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் ஆல்ரெடி குக்கர்ல ஒரு விசில் விட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ அதுல நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து ஊத்தி தேவையான அளவு தண்ணீர் விடணும். தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை கொதிக்க விட வேண்டியதான். இறக்குற ஸ்டேஜ்ல புதினா தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினாவை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்ப என் ஹஸ்பண்டும் என் பையனும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். நான் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படி இருக்கு பாருங்க.
பரிமாறுறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நாட்டுக்கோழில வறுவலும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அடுத்த வீடியோல போடுறேன் எப்படி செஞ்சேங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்க சொல்லுங்க.